ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான சுவையான மூளை வறுவல் தான் பார்த்துருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்கும். மூளை வறுவல் பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம கட் பண்ணி வாயில் போட்டோன்னா அப்படியே பட்ரு மாதிரியே மெல்ட் ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே மூளையை போட்டு 5 நிமிஷத்துலேயே சூப்பராக குக் ஆகிடும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. மூளை வறுவல் தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சு கொஞ்சமாக நுணுக்குன சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சா கல்பாசி போட்டுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டோம்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெறும் சோம்பு கருவேப்பிலை கூட நீங்கள் போட்டுக்கலாம். கல்பாசி இதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாட்டு சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கோம் பொடியாக. இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது வதங்கிட்டு இருக்க பிறகு 3 பல்லு பூண்டு நல்லா நைஸாக அரிஞ்சு எடுத்துருக்கோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் மூளையே கொஞ்சம் தண்ணியில் விட்டு வேக வச்சு போடுவாங்க. நான் உங்களுக்கு அப்படியே தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். தண்ணியில் போட்டு வேகலாம் வைக்க வேண்டியதில்லை. அதனால் நம்ம இதிலேயே போட்டு வேக வச்சிடலாம். சூப்பராக அப்படியே பட்டர் மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கினா போதும். இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா பச்சை வாசனைலாம் போகிற வரலாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ மிளகு சீரக பொடி கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, அவ்வளோதான். இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுங்க. நம்ம மிளகு பொடியும் போட்டுருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சோம்பு அரைச்சதை அந்த விழுதை இதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது அப்படியே நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மூளை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா சிம்லேயே வச்சு இது பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதி வந்துட்டு நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் வரணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு பிறகு மூளை எடுத்து அதில் போடலாம். நல்லா ஒரு ஆட்டு மூளை வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி இருக்கும். இந்த மூளை இதில் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே இந்த மசாலாவோட கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா சிம்லேயே வேகட்டும். இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். மூடி எடுத்துட்டு இப்போ அப்படியே 4ஆக கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே நல்லா பாதி வெந்துருச்சு. நீங்கள் அப்படியே முழுசாகவும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் உள்ளே ஜெல்லாகணுங்கிறதுக்காக நான் இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ மூடி வச்சு 1 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்துருச்சு. மொத்தமாகவே மூளை வேகிறதுக்கே 5 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். 5 நிமிஷத்துல இப்படி பாருங்கள் எவ்வளோ பட்ரு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நம்ம மூளை வறுவல் எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சின்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.